Is it the end for Rohit Sharma and Virat Kohli? என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டிராப் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் போனாதான் டிராப் பண்ண முடியும். என்னடா ரிஷப் பண்ட் ஆடுறான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், என்னடா சுத்துறான், என்னடா செகண்ட் இன்னிங்ஸ் சுத்தி அவுட் ஆயிட்டான் லாஸ்ட்ல. But we don't say a word on these two. We don't even open our mouth on these two. It is a fact. விராட் கோலி அந்த 100 எடுத்துட்டீங்கன்னா he is also in that similar boat. உங்களோட டாப் ஆர்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த விஷயத்துல கேஎல் ராகுல டிஸ்டர்ப் பண்ணது ரொம்ப தப்பு சீக்கா. I definitely think pushing him to number 3 was a bad move. Very few captains have done that, dropped themselves and then played other bowler. So ஒரு மேட்ச் அவுட் ஆஃப் ஆனா இது, பட் அது பண்ண மாட்டாங்க. நம்ம அது தைரியம் கிடையாது. Anyway, விடு. Both innings KL Rahul got out a ready delivery. இதே KL Rahul ஓபனிங் போயிந்தானா இவன் அப்படி அவுட் ஆயிட்டானா? No. Next question. Should Rohit Sharma retire and give the captaincy to Jasprit Bumrah? A lot of people are asking that question. Actually, why not? Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya India win Naya cool drink. Campa is back, Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. What a test match, Chika. What a test match. Australia pulling off a victory for the ages. History will remember this years together. நம்ம நிறைய நாளா பேசின்னு இருக்க போறோம். இந்தியாவோட strategy going into the 5th day டெஃபினட்டா பேசுவோம். Is it the end for Rohit Sharma and Virat Kohli? அது டெஃபினட்டா பேசுவோம். What happened? கௌதம் கம்பீர் வெளில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த ஸ்ட்ராட்டஜியை, ஏன் அந்த மாதிரி ஆடினாங்கன்னு. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் தி பிளாக்ஸ் சீக்கா. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்தியா டு கோ ஃபார் தி வின். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ டிரா. மோஸ்ட் லைக்லி ரிசல்ட் டிரான்னு நினைச்சிருந்தேன். அந்த செகண்ட் செஷன் ஆடும்போது அதுதான் நடக்கும்னு நினைச்சேன். பட் போத் ஆஃப் us I didn't expect India not to go for it சீக்கா. அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல 26 ஓவர்ஸ்ல 33 runs, ரோஹித் சர்மா 5 of 40. It is looking really really bad and they got the strategy wrong. சும்மா என்ன பண்ண, நேரா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டிரா ஆட ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டிராப் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் போனாதான் டிராப் பண்ண முடியும். நீ ஃபர்ஸ்டே நீ டிராக்கு போற, நான் ஃபர்ஸ்ட் பால்ல டொகுகு ஏற்கனவே ரோஹித் சர்மா தேவடு தேசப்பள்ளி டபுள் தேவடு தேசப்பள்ளி நான் அடிச்சதே வந்து 5 ரன், ஒரு 40 பால் ஆடிருக்கான். அதுக்கு என்ன பிரயோஜனம்? See, the point is, நீ வந்து ஓவரா ஷெல்ல போயிட்டனா 26 overs 33 runs for 3. நீ 26 overs ரன் அடிக்கலாம், you are bound to get one good ball. ஒரு அந்த மாதிரி ஒரு கேஎல் ராகுல் ஒரு நல்ல பால் அந்த மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு பால் விராட் கோலி வெளில போய் ஆடுவான், காலி ஆயிட்டான். ஒரு தப்பு பண்ணுவான் ரோஹித் சர்மா, அக்ராஸ் இருக்காங்க, கச்சிக்கல் புடிச்சு போயிட்டாங்க. So you are bound to make a mistake when you go in the defense. You go and get the shell. Why should you get into the shell? நீ நார்மல் கேம் ஆடு, அதிகமா வின் போல நார்மல் கேம் ஆடு. சோ இதுல பண்ணிதான் சரியா இருந்தது. ஐ மீன் வின் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேர் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஐ மீன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்றான் ரோஹித் சர்மா, நோ we want to go for a win என்றான். போஸ்ட் மேட்ச்ல yes we want to go for a win என்றான். அவன் go for a win னா அவன் ஆட்டிட்யூட் பார்த்து go for a win மாதிரி இருந்தது. நீ ஒன்னு பேசுற ஒன்னு பண்றீங்க, பேசுறதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லடா. நான் ரோஹித் நான் அதனால we want to go for win, we want to have a positive approach. பாருங்க 9 ரன் 40 பால்ல, இவன் 5 ரன் 29 பால்ல. சோ போட் தோசி தள்ளிட்டாங்க ஃபர்ஸ்ட் 26 overs. அங்கேயே அவங்க தலை மேல ஏறி உட்காந்துட்டாங்க. That stage Australia knew they cannot lose. Yeah. See, 33 for 3 of 26 overs only Australia knew they cannot lose. So India ரெண்டு தான் இருந்து, ஒன்னு டிரா இல்ல டிரா நீ லஞ்சும் போது இன்ஸ்டெட் ஆஃப் 26 ஓவர்ஸ்ல ஒரு 70 ஒண்ணுல 2.5 runs 3 runs ஒரு அடிக்க முடியாதா? நீங்க 3.4 runs அடிச்சீங்க. You are 70 for 3, 70 for 2, 75 for 2 அந்த மாதிரி ஏதாவது இருந்தனா ஒரு ஸ்கேர் கொடுத்திருக்கலாம். கரெக்ட்? Yeah, 100% agree with you Chika. The intent, the word intent நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க. ரோஹித் சர்மா வந்து ஒரு ஃபால்ஸ் ஷாட்டுக்கு அவுட். விராட் கோலிக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது சீக்கா இதுக்கு மேல. பிகாஸ் இட் இஸ் தி 8th time or 9th time in this series that he is getting out. பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட், all to similar shots சீக்கா. somewhere down the line அவ்வளோ ரிஷப் பண்ணிட்ட கத்துறீங்க எல்லாம் சேர்த்து. என்னடா ரிஷப் பண்ணிட்டு ஆடுறான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், என்னடா சுத்துறான், என்னடா செகண்ட் இன்னிங்ஸ் சுத்தி அவுட் ஆயிட்டான் லாஸ்ட்ல. பட் we don't say a word on these two. We don't even open our mouth on these two. It is a fact.
It's the same cardinal sin, right, Chika? What is it so different? See, Ani, let me be very frank, Ani. விராட் கோலி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆனா ஒரு செஞ்சுரியாவது அடிச்சா இந்த சீரீஸ்ல ஓகே விராட் கோலி அது லெட் மீ பி வெரி ஃப்ராங்க் விராட் கோலி ஐ ஸ்டில் பிலீவ் he got one or two more years of test cricket but ரோஹித் சர்மா மச்சான் செம்ம பின் கோட் மச்சி 6 இன்னிங்ஸ்ல 30 ரன் 33 ரன் போட்டு தடவுறாங்க கடைசியில இவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்திரனாங்க ஏதோ வர்றாங்க சோ நீ ரோஹித் சர்மா as a captain அதுதான் நீ பார்க்கணும் ரோஹித் சர்மா as a captain as a player he's been in awful form இப்ப என்ன பண்ண போறான் சிட்னில போய் இந்த பாருங்க 6 5 23 8 2 52 ஏதோ 52 ஏதோ மேட்ச் அடிச்சாங்க பயங்கர பின் கோடு இது என்னதான் சொல்றது மெட்ராஸ் 5ன்றது ஐ திங்க் மறந்து போயிட்டேன் மெட்ராஸ் 5 வந்து எக்மோரா என்னன்னு தெரியல அது அங்க பாருங்க 14 டெஸ்ட் மேட்சஸ்ல அதுல ஏதோ ஒரு இன்னிங்ஸ் அடிச்சுட்டு இந்த மாதிரி குறைச்சு போயிடுறாங்க இந்த ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காமிக்க கூடாது ஆக்சுவலா நீங்க இந்த முதல்ல காமிச்சதுமா இதெல்லாம் போட்டுருங்க அந்த ஸ்கோர் கார்டு காமிச்சு அந்த மாதிரி பாடுறது தெரியும் how badly woefully bad in form and என்ன ப்ராப்ளம்னா இவன் வந்ததுனால என்ன ஆயிடுது கேப்டன்சி மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பூம்ரா கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுத்து போயிட்டான் இவன் கேப்டன்சி வந்தா 2 டெஸ்ட் மேட்ச் உதவும் வாங்கிட்டான் இப்ப சிட்டில போனா கன்ஃபியூஷன் போறது நான் ஆடணுமா இவன் ஆடணுமா கில் ஆடணுமா வாஷிங்டன் சுந்தர் ஆடணுமா இவன் ஆடணுமா அவன் ஆடணுமான்னு அங்க சஞ்சய் மந்தேகர் அவன் என்னடானா அவன் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடி கூட கில் ஆடிக்கணும்ன்றான் அவன் யார் வாய்க்கு மாதிரி பேசுறாங்க தவிர யாரும் ரோஹித் சர்மா பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க இல்ல நீங்களே ஒண்ணு சொல்ல மாட்டீங்க அது என்ன ரிஷப் பண்ட வந்து அப்படி திட்டுறீங்க அவன் பேட் ஷாட் ஆடினதுக்கு எல்லாம் புடிச்சு அதே விராட் கோலி வந்து ஒரு 8 தடவை அவுட் சைட் ஆஸ்டம் அவுட் ஆயிருக்காரு கரெக்ட் 2 பேரும் வந்து பேட் ஷாட் ஆடிதான் அவுட் ஆனா விராட் கோலி போது we are very polished we are very correct because he's the legend of the game but Rishabh Pant we just go after Rishabh Pant again and again yes he played a bad shot but this is the reality of it Chika the reality of it is that both of them have struggled நீங்க விராட் கோலி உங்களோட ஃபேவரட்னால நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்க பட் அந்த 100 அடிச்சானா நீ ஒரு செஞ்சுரி அடிச்சா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல தி என்டையர் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா both have been similar only Chika Ani the difference is Virat Kohli at least has been scoring okay here Rohit Sharma தான் லெவல் விராட் கோலி at least பண்ணிட்டு இருக்கான் yes Virat Kohli is going through bad phase அதாவது bad form சொல்ல மாட்டேன் Rohit Sharma absolutely platform Ani that's a different thing விராட் கோலி சொல்ற மாதிரி கடைசியில் திரும்பி இஸ் கான் பேக் தி சேம் திங் அது அவுட்ஷாஷமே தடவுறது அண்ட் செம்மையா செக் பண்ணா ஸ்டார்க் போட்டுனே நான் ஒன்னே உள்ள நல்லா விட்டு 5 பால் அது ஏன் அப்படி ஆனா இந்த ஷெல்ல போனா என்ன ஆகும் when you go into the shell ஒரு பாலா போய் தேடிவிடு அப்படியே போட்டு அது ஒரு பால் தேடி காலி ஆயிட்டா Chika you can't defend this Chika it's not just going into a shell Chika he's had this problem Chika இது வந்து you can't just say because he's going into a shell now you are trying to sugarcoat things again coming back to the point நீங்க சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா விராட் கோலிக்கு பேட் ஃபார்ம் இல்ல பேட் ஃபார்ம் தான் அந்த இந்த இதுதான் history tells us Chika from 2020 ல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அந்த 2023 அந்த year was an extraordinary year but his test cricket record has dropped down from an average of 56 it's now come down to 46 so there is definitely been a drop down நம்ம எவ்வளவுதான் சுகர் கோட் பண்ணாலும் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலி I agree with you Ani Virat Kohli's form has come down drastically but he still got time புரிஞ்சுக்கோ that's what I'm saying I still believe Virat has got 1.5 years 2 more years time கொஞ்சம் some more time international cricket வேற ரோஹித் சர்மாக்கு நீ அதே காட்டுற ரோஹித் சர்மா வந்து டைம் அவுட்னு சொல்லிடுவேன் நான் என்ன அவன் வின் பண்ணாலும் சரி அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி தாங்கி மாதிரி வச்சு அவனே என்ன பண்ண மரியாதை அடுத்த சீரீஸ் அதான் நான் லாஸ்ட் டெஸ்ட் என்ன கரியர் சொல்லிட்டு கடைசியில் அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடணும் இல்லைன்னா என்ன பண்ணிடும் தனியா டிராப் பண்ணிட்டு இல்ல நான் ஆடல கில் ஆடுறேன் நான் ஆடல பூம்ரா கேப்டன் பண்ணான்னு சொல்லிடணும் தெரியுமா அந்த தைரியம் இந்தியன்ஸ் யாருக்கா இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மைக் டென்னிஸ் ஒரு வாட்டி பண்ணிருக்கான் இதே ஆஸ்திரேலியா he dropped himself as a captain and then they ஒரு சீரீஸ்ல பண்ணா very few captains have done that dropped themselves and then played other players so ஒரு மேட்ச் அவுட் ஆஃப் ஆனா இது பட் அது பண்ண மாட்டாங்க நம்ம அது தைரியம் கிடையாது anyway விடு சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அடுத்த மேட்ச் திருப்பி சுப்மன் கில் எடுத்துன்னு வருவாங்க சுப்மன் கில் எடுத்துட்டு வந்தா யாரு பண்ணும் உன் தலைமையில யாருக்கு தூக்குவாங்க வாஷிங்டன் மேல தலை பலி பண்ணுவாங்க அதுவும் எனக்கு புரியல சஞ்சய் மஞ்சரேக்கெல்லாம் சில டைம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வேஸ்டா அவன் 50 ரன் அடிக்கிறான் அவன் மேட்ச் இன்னிங்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி அவன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி கேட்டா அவன் செஞ்சு அடிச்சு போறான் இது ஜோக்கே போயிட்டு இருக்கு
சிகா நான்லாம் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் சிகா. சும்மா இது வந்து அது யாரும் வந்து ரோஹித் சர்மாவோ விராட் கோலி பத்தியோ தப்பா பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த பயம். ஆனா ஒரு ரிஷப் பண்டோ இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தரோ இல்லாட்டி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ இவன் ஏன் இந்த மாதிரி ஷாட் ஆடுறான், அவன் ஏன் இந்த மாதிரி சேதேஸ்வர் பூஜாரா என்ன தப்பு பண்ணாரு சிகா டிராப் ஆகும்போது? ஒரு 2 பேட் சீரீஸ் டிராப்டு, அஜிங்கியா ரஹானே 2 பேட் சீரீஸ் டிராப்டு, எம் விஜய் 2 பேட் சீரீஸ் டிராப்டு. ஆனா இட்ஸ் நாட் த சேம் கிரைட்டீரியா ஃபார் ஆல் ஆஃப் them. Let's be honest. It is not the same criteria. Multiple times KL Rahul பாருங்க. KL Rahul who has been your best player in the last 5 years outside of Asia. அந்த இந்தியன் கான்டினென்ட் விட்டு வெளில எடுத்துட்டு போனீங்கன்னா KL Rahul மட்டும் தான் தனியா நிப்பார் எல்லா வாட்டியும். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவர் எவ்வளவு தடவை டிராப் ஆயிருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல. ஏன் அந்த டிஃபரண்ட் யார்ட் ஸ்டிக் இருக்கு இந்தியன் கிரிக்கெட்ல? அது கிளியரா தெரியுதே. தெரியுது மச்சான். என்ன பண்ண முடியும்? நீ இப்ப ரோஹித் சர்மா டிராப் பண்ண முடியுமா? யார போய் சொல்ல முடியுமா? சீகா, சீகா நீங்க அவ்வளோ இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க சீகா. உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கே தெரியும் உங்களோட ஹிஸ்டரி அவ்வளவு பாத்திருக்கேன். 3 இன்னிங்ஸ் அடிக்கலன்னா நீங்க டிராப்ட். கரெக்டா இல்லையா? 4 இன்னிங்ஸ் அடிக்கலாம் அவுட். நான் 4 இன்னிங்ஸ் சேனல் அடிக்கலாம் அவுட். கரெக்ட் இல்ல? எப்பவுமே கழுத்துல ஒரு கத்தி வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும்ல உங்களுக்கு. எனக்கு இந்த எம் விஜய் எனக்கு கத்தி வைக்கிற மாதிரி எல்லாரும் ஆக்சிட் ரெடியா இருக்கும். அவன் எங்க மூஞ்சிலாம் வர சொல்லுவாங்க, அடுத்த மேட்ச் அடிக்கலாம் அவன் தூக்கிடுவோம் அப்படின்னு மூஞ்சிலே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் தூக்கிக்கோங்கடா அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இது வந்து மச்சான், இது ப்ராப்ளம் என்னன்னா மாற மாட்டாங்க மச்சான். இது ஒன்னும் ஆகாது. இவங்க எல்லாம் கட்சியில வந்து அடுத்து வந்து IPL வருவாங்க, IPL வந்து அக்ஷன் போடுவாங்க, IPL எல்லாம் மறந்துடுவாங்க. The point is now what has happened? எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன ஆச்சு? Ani, let's go back to the test match now, Ani. எங்க we lost the test match? That is where we lost the test match. ரோஹித் சர்மா ஃபார்ம் அதுல ஒரு விட்டோம் வச்சுக்கோ. ரெண்டாவது வந்து பார்த்தா லாஸ்ட் விக்கெட் 61 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணி நேத்துக்கே பேசணும். நீ எடுத்து பாரு 61 ரன்ஸ் டெபிட் பண்றாங்க. இதுல 61 நீ 61ல ஒரு 50 ரன் டெபிட் பண்ணுதுல. I won't blame the bowlers சீகா. என்ன சீகா bowlers மேல நம்ம சொல்லவே கூடாது சீகா. இது கரெக்ட் இல்லடா. லாஸ்ட் விக்கெட் நீ 61 குடுப்பியா நீ? இல்ல கரெக்ட். I completely agree with you. But today இன்னைக்கு ஆடி இருக்கணும் சீகா. நம்ம என்ன சீகா டிராக்காத ஆடி இருக்கணும் சீகா. ஒரு நீ அணி நீ என்னைக்குமே ஒன் பண்ண அணி நீ நார்மல் கேம் ஆடி இருக்கணும். நீங்க வந்து ஷெல்ல போய் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க டிரா நான் இன்னைக்கு போவேன்னா சொல்ல வேணாம்ப்பா. நீ போஸ்ட் மேட்ச்ல வந்து சொல்ற பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்ற we wanted to win the matchன்ற. ஆனா நீங்க பண்றத பாத்தீங்கன்னா தொசிக்கிறீங்க போட்டு எல்லாரும் தொசிக்கிருக்காங்க எக்ஸப்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஹேட்ஸ் ஆஃப் தட் பாய். உட்றா விட்டு தட்டி கச்சிடுறான், சகாக்கிடுறான், போட்டா டிரைவ் அடிக்கிறான், தில்லுக்கு திருநாடுறான். ரிஷப் பந்த் கட்சியில பாவம் பாரு, ஒரு அரைக்கோழி அந்த பால் எங்க வேணா அடிச்சிருக்கலாம். அவன் லக்கு நேரா மிடான் கையில போய் விழுந்துச்சு. அது யாரானா அந்த ஷாட் அடிச்சிருப்பாங்க. அவன் பேட் நேரா நீங்க ரிஷப் பந்த்னாலதான் கேமே போயிடுச்சுன்னு அவனால கேம்லாம் போல பட் of course யசஸ்வி ஜெய்ஸ்வால் decision lot of people are talking about it. It is out. என்னோட ஒப்பீனியன் ரவி சாஸ்திரி கரெக்டா சொன்னா. நானும் பார்த்தேன் கிளியர் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. இந்த probably stick out did not work. கிளீனா பார்த்தா இந்த கிளவ்ல படுறது ரொம்ப கிளீனா தெரிஞ்சது. இது பால் போறது தெரிஞ்சது. சோ அது ஆக்சுவலி பார்த்தா ஒரு கான்ட்ரோவர்சி நான் சொல்ல மாட்டேன். I think there was a clear cut what do you call deflection and ball speed குறைஞ்சது பார்த்தேன். It is a bouncer ball. கிளவ்ல பட்டறே கொஞ்சம் அப்படி மொல்ல போய் சோ விக்கெட் கீப்பர் ஆட் டைவ் இன். சோ என்னோட ஒப்பீனியன் அது அவுட் தான் நான் நினைக்கிறேன். அந்த umpire took a very brave call. The third umpire took a brave call and he gave it out. I think probably viewers நீங்கலாம் வந்து தப்பு நிலையம் அப்படி it's a wrong decision சொல்லலாம். But definitely there was a deflection when you see the very ultra slow ball பார்த்தா நிறைய deflection இருந்தது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 280s in a row. என்ன யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாரு ஓடுறா ஷார்ட்டா போடா பாடுறான் கட்டு உட்டா டிரைவ் அடிக்கிறான். பட் செகண்ட் இன்னிங்ஸ் அவனுக்கு பார்த்தோம்னா he also had to control himself. But of course he was tested a lot by Mitchell Starc openingல. சிக்கா என்னோட பிலீஃப் என்னன்னா சிக்கா we lost the match in that first session. அந்த 26 ஓவர்ல 33 ரன் அந்த ஷெல்ல போட்டு. ஏன்னா நீங்க பாருங்க செகண்ட் செஷன் ஃபுல் செஷன் விக்கெட்டே விழல சிக்கா. ரிஷப் பண்ட் and ஜெய்ஸ்வால். ரிஷப் பண்ட் was able to curb himself. He had no other choice. இதே அந்த லஞ்ச்ல வந்து ஒரு 76 நீங்க சொன்ன மாதிரி 76 for 2 or even 76 for 3 at 3 runs an over ஆடி இருந்தாங்கன்னா probably ரிஷப் பண்ட் would have taken them on. எப்படி கேபால வந்து அது அப்படியே டர்ன் அரவுண்ட் ஆச்சோ. ஏன்னா கேபால அப்படிதான் ஆடுனாங்க. கேபால வந்து சேத்தாரு இல்ல 18 வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் 80 அவ்வளவு டிஃபரன்ஸ். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க கேபால லாஸ்ட் இயர்ல போய் அடிச்சாங்க இல்லையா, அவங்க அடிக்கணும் போல. பட் they played the normal game.
தென் சடன்லி லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இந்தியா அப்படி பண்ணா நார்மலா ஆடினாங்கன்னா லாஸ்ட்ல நம்ம 2020 கிங் ஆடணும் ஐபிஎல்லாம் என்ன பண்ணிருந்தோம் விக்கெட் கையில வச்சுட்டு ஈவன் 20 ஓவர்ஸ் சே 120 டு வின் அப்போ நிதிஷ் குமார் ரெட்டி ஜடேஜா ஒரு ரிஷப் பந்த் எவனோ ஒருத்தர் இருந்தா கூட போற அடிச்சுட்டு போனோம் வேற நீ வந்து லஞ்ச் போதே கிவ் அப் பண்ணிட்ட ஐயோ வானாப்பா நான் டிராக் ஆடுறேன் அப்படின்னு நீ கை தூக்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் 1 hour கை தூக்கிட்ட நான் டிராக் தான் ஆடுறேன் when you play for a draw dear viewers your negative mindset பண்ணா தோசுக்குவீங்க அவுட் ஆயிடுவீங்க there will be one good ball KL Rahul என்னாச்சு கட்சியில ஒரு டெட்லி டெலிவரி both innings KL Rahul got a deadly delivery இதே KL Rahul ஓபனிங் பாயிண்ட் தானா இவன் அப்படி அவுட் ஆயிட்டானா no next question 100% no Chika. It makes a huge difference Chika. First of all நம்ம errors வந்து இந்த மேட்ச் ஃபுல்லா பண்ணிருக்கோம் you took your best batter in the series-ல இந்த மேட்சுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா KL Rahul was your best batter அவரை எடுத்துட்டு அவரை திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க நம்பர் 3ல போட்டு இப்ப பாருங்க அவருக்கு சடனா வந்து 2 இன்னிங்ஸ் அடிக்காம அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்க போதோ ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி நீங்க சொல்லிட்டீங்க he does look a little clueless he doesn't look like he's there அது கிளியரா தெரியுது விராட் கோலி அந்த 100 எடுத்துட்டீங்கன்னா he is also in that similar boat உங்களோட டாப் ஆர்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த விஷயத்துல KL Rahul டிஸ்டர்ப் பண்ணது ரொம்ப தப்பு Chika. I definitely think pushing him to number 3 was a bad move. That again cost us a match. நீ பராம அதுக்கு ரோஹித் சர்மா நம்ம 6ல போய் ஆடிருக்கலாமே அதே பொசிஷன்ல நம்ம 5ல ஆடிருக்கலாமே நம்ம 3ல அவன் போய் ஆடிருக்கலாமே இப்ப என்ன ஆகுது ஹைண்ட்சைட்ல நீ பார்த்தனா மல்டிபிள் கடைசியில பார்த்தா கரெக்டா கொடுத்தாங்க மேட்ச் கமின்ஸோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் போத் இன்னிங்ஸ் அண்ட் bowling in both innings பார்த்தனா செம மச்சான் அவன் பாரு 49 அடிக்கிறான் 41 அடிக்கிறான் and both innings don't forget they were in trouble and both innings he built a partnership with multiple people hats off to him second innings மச்சான் அவன் 91 for 6 மச்சி 91 for 6 வந்திருக்காங்க அவன் பார்ட்னர்ஷிப் புடிச்சு வச்சிருந்து லபிஷேனோட ஒரு பார்ட்னர்ஷிப் கடைசியில போலண்டோ ஒரு லயனும் நீ பாரு இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் நீ இந்த 57 with லபிஷேன் கமின்ஸோ இங்க லயன் அண்ட் போலண்ட் 61 அங்கே ரெண்டு எடுத்தா 118 ரன்ஸ் அதுல இன்னொரு 30 ரன் குறைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ நீ 90 ரன்ஸ் குறைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ 80 ரன்ஸ் குறைச்சுக்கோ அதுல இருந்து இருந்தா கூட you would have had a chance. So the point is who's won the match for the lower orders won the match for Australia actually batting wise number lower order பார்த்தனா ஒரு வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் நம்ம லோவர் ஆர்டர் தான் வின் பண்ணி கொடுத்தது Chika. தேவ் சேது இந்த மேட்ச்ல நம்ம வந்ததே அவங்க அதே தான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் குமார் ரெட்டி தான் மேட்ச் ஃபுல்லா கொண்டாங்க நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மேட்ச் கோயிங் தான் நம்ம சோ இதுல என்ன தெரியுதுன்னா நீ வாஷிங்டன் சுந்தர் இஸ் a must in the team அது சொல்ல வரேன் நான் யா அதுல டவுட்டே கிடையாது எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் லெட்ஸ் கம் பேக் டு தி லாஸ்ட் டே Chika. Obviously நீங்க கரெக்ட்டா you nailed it அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஆடுனப்போ there was no other way to go for India அதுக்கு அப்புறம் நீ எப்படி வந்து வெளிய வந்து சொல்லுவேன் எனக்கு அதான் புரியவே இல்ல நான் ஆடிட்டு no we went for a win we always wanted to win ன்னு சொல்றான் வெளிய வந்து எப்படிடா நீங்க போய் சொல்றீங்க எப்படி யா 33 யா ஊர் பேர் கிரிக்கெட் தெரியாம கத்துறாயா 26 ஓவர்ல 30 ரன் அடிக்கிறீங்க எப்படி நீங்க வின் பண்ண முடியும் மேட்ச் எப்படி நீங்க வின் பண்ண முடியும் மேட்ச் 26 ஓவர்ல 30 ரன்ஸ் அடிச்சனா இதுதான் Chika ஃபேக்ட் லாஸ்ட் ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் வந்து 6 மேட்ச் கேப்டன்சில 5 ஓதப்பட்டிருக்காரு அதுல 3 at home now 2 in Australia even that last match that third match அது வாஷ் அவுட் ஆச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த லாஸ்ட் மேட்ச் India were actually looking at staring down at a huge defeat on the match so Rohit Sharma even Gautam Gambhir Chika I mean let's ask questions because in the strategy we are all only going towards Rohit Sharma where is Gautam Gambhir in this ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியும் தானே அவரோட டீமும் தானே அவரோட டீம் செலெக்ஷனும் தானே இஸ் பார்ட் ஆஃப் த டீம் செலெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த 11 இஸ் பார்ட் ஆஃப் த பிளேயிங் 11 who's going to bat where he's a major part of the decision making no Chika so there will be questions on him also 100% but I know there should be questions asked there should be questions asked but நீ என்ன சொல்ற நானே தொடச்சு போயிட்டு இருப்பாங்க at match by god great win பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோ 2 all நம்ம BGT சேவ் பண்ணிட்டோம் அப்படிடா ஓன் போயிட்டு இருப்போம் நம்ம நம்ம பை by the way நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இருந்து பை சவுத் ஆப்பிரிக்காக்கு வின் பண்ணிட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியா அது வின் பண்ணதனால இந்தியா அவுட் டு தி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த மேட்ச் வின் பண்ணா இந்தியா அடுத்த மேட்ச் வின் பண்ணனா ஒண்ணும் ஆகாது இந்தியா ஆஸ்திரேலியா பக்கத்துல போவாங்க அவ்வளவுதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டேபிள் போட்டேங்கன்னா இப்ப தெரியும் I don't think India qualifies I'm not too sure ஏன்னா இப்போ நான் ஜஸ்ட் டாப் ஆஃப் மை மைண்ட் நான் இது பத்தி நான் யோசிக்கவே இல்ல ஆக்சுவலி நீ பேப்பர்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா துருன் போட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா ரபாடா நாக் அடிச்சதுனால பேப்பர்ல போட்டா ரபாடா நாக் அடிச்சதுனால அவங்க துருன் போட்டாங்க அவங்க இப்ப ஆஸ்திரேலியா இந்தியா கையில இருக்கு பட் சிட்னி டெஸ்ட் அகைன் அனி
I still believe that we can still win the Sydney Test. Sydney Test, Paul, definitely நான் லாஸ்ட் இந்த டேல பார்த்தா இவங்க திரும்பவே வந்து இல்ல சீக்கா. I'm telling you the wickets are they are not going to give wickets like that சீக்கா. Australia will not give you a wicket which will even turn this much. நீங்க பாருங்க மெல்பர்ன் டே 5 திரும்ப it was a very good batting wicket சீக்கா. They couldn't get a wicket between lunch to tea. Rishabh Pant curbed his game and played. They couldn't get a wicket. Body எல்லாம் வாங்கின. See, that and all we don't appreciate of Pant. He went out of his way, put his body on the line. அதெல்லாம் நார்மல் ரிஷப் பண்ட்னா 3 6 விட்டுருப்பாரு. அது ஸ்காட் போலண்ட் போற ஸ்பீடுக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது. ஆனா நீ சொல்ல பாயிண்ட் ரைட். ரிஷப் பந்த் அவுட் ஆனா நம்மள ஏறி மிதிக்கிறோம் அவனை போட்டு. யாருமே ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு ஒத்தனும் வாய் திறக்க மாட்டேங்க. நீங்க விராட் கோலிக்கும் வாய் திறக்க மாட்டீங்க. இங்க பாருங்க ரோஹித் சர்மா மச்சான் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்கானா? நீ விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சா போன மேட்ச் 36 அடிச்சானா? நீ ஓவரால் அடிச்சா நீ ஓவரால் சீரிஸே பார்த்தது. யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் குமார் ரெட்டி, கேஎல் ராகுல், விராட் கோலி 4 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த 4 டெஸ்ட் மேட்ச்ல 8 இன்னிங்ஸ் நடந்திருக்கு சீக்கா. அந்த 8 இன்னிங்ஸ்ல விராட் கோலி ஒரு 100 ஒரு 40 அது எடுத்துட்டீங்கன்னா அவரும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் தான் மீதி எல்லாம். அதுதான் நான் சொன்னேன். அது எடுத்துட்டீங்கன்னா அவரும் இது. பட் நான் வந்து பேசுறது பேட்டர்ன் ஆஃப் கெட்டிங் அவுட். நம்ம அவ்வளோ கத்துறோம் ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஷாட் ஆடி எஸ் இட் வாஸ் a horrible shot, he deserved to get blasted. But my only question is why is the yardstick not the same? ஒரு பிளேயர் 8 வாட்டி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆயிருக்காரு சீக்கா. ஆனா அவரை வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டு விட்டுறோம். கரெக்ட், 100% ரைட். There is a technical error. Maybe it's a mindset error. It's not even a technical error. You know it. Way outside the off stump. Ani, all these things happened today only because of going in the shell. When you go into a shell, Ani, problem is I don't know what the dressing room talk was when the team went into bat. I feel bad for other cricketers, Chika, because I know for a fact the pressure is a lot more on them because these bigger cricketers don't get that as much. இப்போ ஒரு ரிஷப் பண்ட்க்கு திட்டு வாங்குற மாதிரியோ இல்லாட்டி கேஎல் ராகுலுக்கு ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்க மாதிரியோ இல்லாட்டி ஜெயஸ்வாலுக்கு ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்கிற மாதிரியோ it's not the same for those two. You have to accept. King of Kings has achieved so much, and you will not give that there extra. There is no doubt about that, Chika. He is the greatest in my generation. There is no doubt about that. I won't even argue that. Extra leverage has to be given. நீ ரோஹித் சர்மா பத்தி சொல்ல நான் ஒத்துக்கிறேன். But நான் விராட் கோலி ஒத்துக்கவே மாட்டேன். விராட் கோலி still got 1.5 years, 2 years. No doubting that, Chika. No doubting that. I believe he has 3 years left in him. I believe, but why aren't we asking the same questions? Because I feel bad that the other players. ஏன்டா விராட் போய் ஹவுஸ் ஆஃப் தோஸ்க்கு நம்ம தான் பேசியாச்சு. அவனே தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அவன் மைண்ட் செட் அவன் மாத்திக்கணும். அது 8 times Chika இந்த சீரிஸ்ல 8 timesல 7 times அந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு சீக்கா. நீங்களே சொல்லுங்க. Correct, right? Then yes, Ani, that is right. They have found the weakness, the old weakness of Virat Kohli is again haunting him now. So he has to get over it. எப்படி விராட் ரிஷப் பந்த் கப் பண்ணாலும் இவன் ஆக்சுவலா பார்த்தா நீ பண்ணிருந்தான் நல்லா பண்ண. பட் ஸ்டார் கட்சியில எடுத்தா ஒரு பால். அதே அணி என்ன தெரியுமா ஆகும்? ஒன்னே as a batsman நான் சொல்றேன், as ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன், நீ ரொம்ப ஷெல்ல போயிட்டு என்ன ஆகும்? நீ அடிக்க வேண்டிய பால் அடிக்க மாட்டேன், அடிக்கக்கூடாத பால் போய் துசுக்குவ. இங்க என்ன ஆயிடுது? அடிக்க வேண்டிய பால் அடிக்காம அடிக்க வேண்டிய பால் தோசுக்கிற அவுட் ஆயிடுவீங்க. அதனால எனக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற ஒண்ணுமே கிடையாது. பீட் ரோஹித் சர்மா, beat KL Rahul, beat Virat Kohli, because they were toxified too much. இவ்வளோ தொசிகாலஜி ஆடுனீங்கன்னா உனக்கு பேட்டிங் ரிதமே வராது. நீ as an opening batsman, that is யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அடிக்க வேண்டிய ஷாட் அடிச்சிருந்தானா இல்லையா? நிறைய வாட்டி பீட் ஆனா ஒத்துக்கிறேன். ஹவுஸ் அவுட் நிறைய வாட்டி பீட் ஆனா. என்னோட பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல சீக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட பாயிண்ட் என்னன்னா சேம் யார்ட் ஸ்டிக் கிடையாது. அதுல டவுட்டே கிடையாது. Maybe I don't know. Yeah, sorry. Yeah, 10 years ago today MS Dhoni retired. இதே MCG ல தான் அப்பதான் talking about the great Virat Kohli அவர் இப்பதான் எடுத்தாரு. All see my entire point is that I am Rohit Sharma, Virat Kohli huge fans, both of them. But I also know இப்போ லாஸ்டா பாக்குறதுல I feel அவங்க ரெண்டு பேரும் அவரோட ஃபார்ம் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இந்த சீரீஸ்ல பண்ணல. Lot of other players are also getting blamed. They are getting their acts. But it's not the same criteria. You have to agree with that at least. Ani, Rohit Sharma, yes, but not Virat Kohli. Let me be very frank.
நீ ரோஹித் சர்மா சொல்லு, நான் சொல்றேன்னு. அவன் இன்ஃபேக்ட் நான் ரோஹித் சர்மா Why தான் isn't it the same, Chika? Why isn't because Virat has achieved so much, and so that extra leverage has been given to a player who's achieved so much in international cricket. அவன் எல்லா ஊர்லயும் அடிச்சிருக்கான். இதே ஆஸ்திரேலியா அடி நொங்கு இருக்கான் போட்டு. So you have to give them extra credit and extra thing. Yes, he's whatever, but still he's got a century this season. You have to understand. இந்த சீரீஸ் அடிச்சிருக்கான் செஞ்சுரி. 3 பேர் தான் அடிச்சிருக்கான் இந்தியாவின் சீரீஸ் செஞ்சுரி. இவன் ஒன்னு அடிச்சிருக்கான், யசஸ்வி ஒன்னு அடிச்சிருக்கான், நிதிஷ்குமார் ரெண்டு அடிச்சிருக்கான். நீ ஆக்சுவலா எடுத்தா டாப் 4 விராட் கோலி டாப் 4 இருக்கான் பேட்டிங்ல. இப்போ நேத்து டாப் ஸ்கோர் 4 ஸ்கோர் பண்ண சொல்லு. இந்தியா விராட் கோலி டாப் 4. ரெட்டி, நிதிஷ் ரெட்டி, ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், விராட் கோலி வேற யாரு? ரிஷப் பண்ட் எல்லா மேட்சும் 30 அடிச்சிருந்தாரு. ஆனா அவரும் அவன் செஞ்சுரி அடிச்சா வேற செஞ்சுரி அடிச்சதால எஸ் absolutely. But anyway, that's okay, that's besides the point. Now let's move on, Chika. What next? Big question. Should Rohit Sharma retire and give the captaincy to Jasprit Bumrah? A lot of people are asking that question. Actually, why not? The question is why not? I mean, it might be harsh, I might sound crude, I might sound dirty. Rohit Sharma might not like it. I'm sure யாரா பார்த்து சொல்லுவாங்க, ஸ்ரீகாந்த் இப்படி சொன்னா அப்படின்னுவாங்க, யாரா பார்த்து எழுதுவாங்க. எங்காவது என்ன காட்டினா ரோஹித் MS தோனி பண்ண மாதிரி நான் அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடல, நான் ரிட்டையர் ஆகிறேன், ஐம் ஹேண்டிங் ஓவர் கேப்டன்சி டு பூம்ரான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பசங்க. அடுத்த மேட்ச் ஏன் தெரியுமா சொல்ல வரா நீ? அடுத்த மேட்ச் ஆடி நான் நினைச்சேன் இன்னைக்காவது அடிச்சா ஹனுமான் ஜெயிச்சு ஹனுமான் மாதிரி ஆடுவானா நேற்று சொன்னேன். நிஜமா ஹனுமான் ஜெயிச்சு ஹனுமான் தான் சொன்னேன். பாவம் ஹனுமான் வந்து அவன் என்ன பண்ணுவாரு, அவன் அடிக்க பார்த்து அவன் மச்சான் அவன் கடைசியில பார்த்தா கையும் வரல, காலு வரல, மைண்டு வரல, கண்ணும் தெரியல, எல்லாம் ஆயிடுச்சு அவனுக்கு. So he is going through a very, very bad phase, which is unfortunate. All of us have gone through it. I have gone through it myself. It's not that I am a great player. I mean, Rohit is a much bigger player than me. I'm talking as an expert commentator, as a former captain, as a former chairman. I have the right to comment or give my expert views. I mean, very, very strongly. That is my nature. Now, the point is, when you are not into, you have to. But அங்கதான் நீ என்ன பிடிக்காதுன்னா சில பேர் அவனை விட்டுருவாங்க போயிட்டா. நீ நேர கேட்கணும், நீ என்ன ஆட போறியா அடுத்த டெஸ்ட் மேட்ச்னு. அவன் ஆடினா அடுத்த டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுவாங்க, ஆடுவானா ஆட மாட்டான். Is the next question. Should he play? Should he not play? Is the next question. Now you look at all this, Lachika. There is one player called Sarfaraz Khan. ஒரு மேட்ச் 180 அடிச்சாரு. We were all praising him. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால போனா வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அடிக்கல. Entire series he sat out. He's been waiting outside the wings. When you can give guys like Shubman Gill 4 or 5 years run outside of Asia, I mean, there is definitely something wrong, Chika. I mean, adula there is the yardsticks are not எப்படின்னா அங்கதான் நீ சொன்னியே கம்பீர் மாதிரி ஆள்லாம் கரெக்டா இருக்கணும், நேரம் தலை போட வேண்டி போடணும். அங்க தம்பி போட மாட்டான். இப்ப அவன் பழைப்ப பாப்பான், அவன் பழைப்பு பார்க்கணும்ல. அவன் எப்படி 3 வருஷம் ஓடணும்னு பார்ப்பான் கான்ட்ராக்டுக்கு. இப்ப கம்பீருக்கு என்ன ஆச்சு கடைசியில் அவன் ஸ்டைல அவனு சொன்னான், எங்களோட தியரி இப்பதான் அடிச்சு ஆட போறான், அடி ஆட போறான். கடைசியில பொக்கு போட்டு நொக்கிட்டு போயிட்டாங்க. நியூசிலாந்து இந்தியாவில வந்து 3-0 அடிச்சுட்டு போயிட்டாங்க. லைஃப்ல நடக்காதான் நடந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க 2-1 ஆக்கிட்டாங்க. 2-all ஆக்கணும்னு வச்சுக்கானே. Assuming that we win in Sydney also make it 2-all. But still 2-all ஆக்கினா கூட பட் ஸ்டில் சான்ஸ் இந்தியா சான்ஸ் இருக்குன்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் அப்படிதான் இருக்கு. யாரோ தடிச்சிட்டு இருக்காங்க. அவளை வந்து ஃபர்ஸ்ட் நடுவில் டிராவல்ஸ் மட்டும் வச்சுட்டாங்க. இப்ப ஸ்மித் ரெண்டு மேட்ச் அடிச்சா, ஸ்மித் அடிச்சிட்டான். அவங்களும் பேட்டிங்ல ததிக்கணும் தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாவும். இட்ஸ் நாட் தட் தேர் பேட்டிங் இஸ் கிரேட். Anyway, positives in பாத்தீங்கன்னா of course Jasprit Bumrah again picking up another 5-4, just one behind Harbhajan Singh. Matter of time la Harbhajan Singh next test match la overtake பண்ணிடுவாரு. 12.83 Chika. 12.83 average, 3-5 wicket hauls in 4 games. This guy is seriously in this generation he is the best ever. adula doubt e kadiyadu. He's now in the realms of Malcolm Marshall, Dale Steyn, அந்த மாதிரி realmsல இருக்காரு Chika Jasprit Bumrah. In fact, some people argue that he's even better. இவன் வேற ரேஞ்சில இருக்கான் மச்சான். போலிங் போட எப்ப வேணா விக்கெட் எடுக்கிற மாதிரி போலிங் போடுறான்டா பும்ரா. மச்சான் கோடி கும்பிடுவானுக்கு. பும்ரா நம்ம பும்ரா தான் நம்பி இருக்கோம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணா பும்ரா உடம்பு சாதே, பும்ரா உடம்பு பார்த்து கூட இன்னொரு டெஸ்ட் மேட்சுக்கு. அதுக்கப்புறம் சேர்த்து கூட கண்ணா நீ பும்ரா போலிங் போடுறதா இந்தியா. பும்ரா போலிங் எடுத்துட்டா இந்தியா போலிங் தான் நம்ம போலிங்கும். சோ பும்ரா ஒருத்தர் திருப்பி வைக்கணும். என்னன்னா அவன் ஒருத்தர் விக்கெட் எடுக்கணும். அவன் நம்மளுக்கு வந்து 2 பேர் ரன் அடிக்கணும்.
இந்த மாதிரி ஆடணும் அப்படின்னா see very strange. ஆஸ்திரேலியாவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க யாரும் ஒருத்தர் 2 பேர் நம்ம யாரு ஆஸ்திரேலியாலாம் இப்படிலாம் இல்ல சீக்கா. அவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. அவங்க போலிங் யூனிட் வந்து கொஞ்சம் பெட்டரா ரவுண்டடா இருக்கு. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்காட் போலண்ட் பாருங்க இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. மிச்சல் ஸ்டார்க் பாருங்க நல்ல ரவுண்டடா இருக்கு அந்த யூனிட். நேத்தன் லயன் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் கரெக்டா வந்து செக் வைக்கிறாரு. அவரோட எக்கானமி ரேட் எடுத்து பாருங்க சீரீஸ்ல கரெக்டா செக் வைக்கிறாரு. எப்போ விக்கெட் எடுக்கணுமோ இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி அந்த ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸே கிடையாது இந்த சீரீஸ்ல. ஆனா கூட நேத்தன் லயன் வந்து சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நேத்தன் லயனும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் போட்டுன்னு இருக்காரு சீக்கா. சோ தேர் bowling யூனிட் இஸ் மோர் ரவுண்டட் ரைட் நவ. அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க பேட்டிங் நம்ம பேட்டிங் நீங்க ஈக்குவலா கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம். எஸ் ஐ கிவ் இட் டு யூ. ஆனா அவங்களோட bowling இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரவுண்டடா எனக்கு தெரியுது சீக்கா இப்போதைக்கு. ஏன்னா அந்த கமின்ஸ் வந்து crucial டைம்ல 2 விக்கெட் எடுத்துறான். கொத்து 2 எடுத்துறான் அவங்க. நீ சொன்ன மாதிரி ஸ்காட் போலண்ட் அவன் பாரு என்ன மாதிரி டெலிவரி போறான். கரெக்டான சமயத்துல ஒரு டெலிவரி போட்டுறான். அந்த டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்துறான். அதுதான் அவங்க இம்பார்ட்டன்ட். என்னன்னா அவங்க கரெக்டா அதே காரிடார் அன்சர்டனிட்டி அங்கேயே கச்சிக்கன்னு ஒன்று பிடிச்சிடறாங்க. ஒரு நேரம் கச்சிக்கன்னு ஒன்று பிடிச்சிடறாங்க. அங்க மாட்டிக்கிறாங்க நம்ம பசங்க. So that is very important. The most important thing is Cummins the leader, Cummins the captain. அவங்க எப்படி ரொட்டேட் பண்றான் போலர்ஸ. அவனுக்கு தெரியும் 3 போல தான் விக்கெட் எடுக்க முடியும். போலண்ட், கமின்ஸ், ஸ்டார்க், நேத்தன் லைன் ஒரு மாதிரி ஒரு இந்த ஸ்டாப் கேப் போட்டு இவங்களோட ஒரே போட்டு எடுக்கிறான். அது மிச்சல் மார்ச் ஒரு பால் குடுக்கல பாரு. மிச்சல் மார்ச் பாலே காமிக்கல. வானா மச்சான் மிச்சல் மார்ச் அட்மா தூக்கிடுவாங்க நினைக்கிறாங்க. அட்வான்ஸ் தூக்கிடுவாங்க நினைக்கிறான். அவன் தூக்கிட்டு அவன மாதிரி ஈக்குவலிட்டி அவனா கொண்டுருவாங்க நினைக்கிறான். மிச்சல் மார்ச்சும் செம்ம தேவடி பள்ளி. சோ நீ பாத்துறாங்க பாரு என்ன மாதிரி ரொட்டேட் பண்ணிருக்கான் பாரு போலிங்க. எல்லாரும் கரெக்டா டைம்ல ரெஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு நேத்தன் லைன் சொன்ன மாதிரி ஒரு 2 போட்டு ஆடு போட்டு 1.8 ஸ்டைல். அதான் சொல்லுவான் நீ நேத்தன் லைன்ல 1.8 தான் கொடுக்குற எக்கானமி ரேட்டு போட்டு அடிக்க வேண்டியதானே. யாராவது போட்டு இறங்கி அடிக்க போட்டு அடிக்க மாதிரி ஒரு பயம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நோ இந்தியா சரண்டர்ட் இன் தி ஃபர்ஸ்ட் செஷன். அப்பா நாங்க வின் பண்ணலாம் போடுறதுப்பா எங்களை எப்படியா ஆட விடுங்கன்னு ஆடுற மாதிரி இருந்தது. ஆட விடுங்க நான் என்ன ஆகும் முடிச்சு நெருக்கி தள்ளிட்டாங்க. when you get into the mindset of saying ஆட விடுங்க நாங்க வின் பண்ண போறத நாங்க எப்படியாவது நிச்சயம் never go for a draw. play a natural game. natural game ஆனா 3 runs more ஈஸியா அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இந்தியா ஆக்சுவலா. Yeah, anyway. Let's wait and see, Chika. Obviously, guys, a very happy New Year to everyone, guys. Chika, obviously, we won't be doing a show for the next 2 days. So, innike wish pannira ellarkum. Have a safe and a very happy New Year. Happy New Year, viewers. Happy New Year. New Year but jolly polan paathom. But still, let's have Happy New Year 2025. Let's hope it's India's year. Nariya irukku Champions Trophy varudhu. Adukapra IPL varupodhu. Nariya matches la varudhu. But most important, next test match Sydney உடக்கூடாதாங்க. எப்படியாது தில்லி துட்டு ஆடணும் போல் அடிக்கணும். அவங்க கேம் ஆடணும். What changes are you expecting, Chika? நான் ரோஹித் சர்மா பொசிஷனா இருந்தா நான் வந்து பெஸ்ட் திங் அவனுக்கு ரிட்டையர் ஆனா நல்ல பேரோட ரிட்டையர் ஆகிட்டு போயிடணும். அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினா இன்னும் பண்ணணும். அவன் அடிக்கணும். ரெண்டும் பண்ணணும். If he's capable of doing it, if he has the confidence, let him go ahead. But otherwise, I can't drop Washington Sundar now. I need to have Washington Sundar. I need 2 spinners in Sydney for sure. And you can bring back Gill. Gill கொண்டு வந்து யார் தூக்குவா? ரோஹித் தான் தூக்கணும். யாரு? ரோஹித் சர்மா தான் வெளில உட்காரணும். வேற யாரு? ஆமா. Does he have the guts to say drop himself? That's the next question. I don't think they'll do it. அந்த தைரியம் இந்தியாவில் யாருக்கு எந்த கேப்டன் இருந்தது கிடையாது வரைக்கும். சோ அந்த தைரியத்தை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சோ இதே இல்லாம ஆடி ஆன வேற ஒரு சான்ஸே கிடையாது. வெளில பேசுறது ஒண்ணு உள்ள நடக்கிறது ஒண்ணு. என்ன நடக்குது in this game, Chika? It was such a seesaw game. We never looked like we'll win the match. அது ஆனா the game was a brilliant match. நீ பார்த்தனா fight back from both sides are fantastic. Indians fought back brilliantly, Australians fought back brilliantly. First innings also Indians also fought back brilliantly. சூப்பரா வந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி தான் நடந்தது. எல்லாத்தையும் நடந்தது. கரெக்டா தான் போயிடுது கேம். கடைசியில இன்னைக்குதான் சொதப்பிட்டாங்க போட்டு. நேற்று வரைக்கும் நல்லா போயிருந்தது கேம். 2 விஷயம். லாஸ்ட் விக்கெட் ரொம்ப விட்டுக்கூடாது. அது வந்து ஒரு 61 ரன்ஸ் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ அது எதுக்கே சொன்னேன். அதுல ஒரு 40 ரன் சேவ் பண்ணிக்கலாம். 15-20 ரன்ஸ் கொடுத்தா 40. அந்த கமின்ஸ் இன்னொரு பார்ட்னர்ஷிப் 60 ரன் சேவ் பண்றாங்க. டக்கு சர்வன் இறங்கணும். நீ போச்சவே மைண்ட் செட் மாறின்னு போயிருக்க.
340 சேஸ்டா நீ ஓஹோ தேங்க்யூ வெரி மச் மா ஆள் விடுங்கமா போயிட்டீங்க நீங்க. எனிவே கைஸ் நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச். இந்த மாதிரி அந்த மாதிரி இங்க அங்க இங்கயா அங்கயா இங்கயா அங்கயா அங்க எக்ஸ்ட்ராடினரி. நான் 50-50 சொன்னேன். அதனால நேத்து நைட் கூட நான் சொல்லச்சேன். நான் சொன்னேன் ஷுவரா நான் I still like India had a 50-50 chance. If India only had played little bit of positive cricket, India could have made it in my opinion. அந்த ஃபர்ஸ்ட் செஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடினா டெஃபினட்டா. பட் கொஞ்சம் பெட்டராவா இவ்வளவு மட்டமா ஆடி இருக்க கூடாது. இப்ப சொல்ல தெரியுமா ஃபர்ஸ்ட் செஷன் இவ்வளவு மட்டமா ஆடலனா நம்ம ஒழுங்கா இப்ப ஆனா நான் உங்களுக்கு தைரியமா ஒண்ணு சொல்றேன். தயவு செய்து இந்த பக்கம் வாங்க. சும்மா ஹிஸ்டரி ஜியோகிராபி அதெல்லாம் கீச்சு போடுறா அனிருத்து, ஃபேக்ட் எல்லாம் எடுத்து கீச்சு போடுறா. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் இமோஷன் செட் அசைட் பண்ணி கிரிக்கெட்டா பாருங்க. நம்ம டீம்ல யார் நிஜமாவே கான்பிடென்ட்டா ஆடுறாங்கன்னு பாருங்க. அதனாலதான் அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியான்னு சொல்லின்னு இருக்கேன். ஏன் நான் அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியான்னு சொல்லின்னு இருக்கேன்னா இதனாலதான். நீங்க எப்பவுமே என்ன அதுக்கப்புறம் என்ன எனக்கு புரியலனால நிறைய பேர் என்ன பார்த்தல அனிருத்துக்கு இந்தியா வின் பண்ண வேணாம். இல்ல, எனக்கு இந்தியா தான் வின் பண்ணும். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த கான்ஸ்டாஸ்லாம் வந்து ஜெய்ஸ்வாலோட சண்டை போடும் போது எனக்கும் தான் கோவம் வருது. யாரா இந்த 19 வயசு பையன் இப்படி ஏறி விடுறான் ஜெய்ஸ்வால இல்லாட்டி நம்ம சீனியர் பிளேயர்ஸ்ன்னு. ஆப்வியஸ்லி we all get angry, we are all emotional. ஆனா இந்த சைடுன்னு வரும்போது நீங்க மேட்சை வந்து ஒரு ஸ்கோப்ல இருந்து பார்க்கும்போது you have to see the match as a match. சீக்கா ஆஸ்திரேலியா I looked at match from a practical angle. I still believe that India could. I took that Brisbane test match a benchmark. இதே மாதிரி தான் சிச்சுவேஷன் லாஸ்ட் டேல. Same different teams, Chika. They didn't have. It was a different team. They didn't have stars like what they had today. It was a different team. India was a different team. They had a certain Cheteshwar Pujara. Rishabh Pant was just. Yeah. அணி என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, அது ஒரு டிஃபரெண்ட் டீம். அந்த டீமுக்கு செம ஃபைட் இருந்தது சீக்கா. நீங்க அந்த போய் சீரீஸ்ல போய் எடுத்து பாருங்க சீக்கா. அந்த சிட்னி டெஸ்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அது உதப்பட்ட அப்புறமே அந்த அஜிங்கியா ரஹானே ரவி சாஸ்திரி அந்த ஒரு ஃபைட் எடுத்துட்டு வந்தது நீங்க போய் எடுத்துட்டு பாருங்க. The way Ashwin and Hanuma Vihari fought in Sydney, the way Washington Sundar and Shardul Thakur batted in the first innings. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்க லார்ட்னு சொல்லுவீங்களே. So there was a lot of fight in that team, Chika. Now there are a lot of people playing for their form and their places. இது ஒரு டிஃபரண்ட் சினாரியோ ஆல் டுகெதர் சீக்கா. இது அந்த டைம்ல வந்து கோவிட்க்கு அப்புறம் we had nothing to lose. That is what I'm trying to tell. It is a different scenario. அது தேர்ட் நீ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ரைட். குட் பாயிண்ட் சொன்னா இங்க நிறைய பேர் playing for the reputation and their place in the team. அதனால அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க ஜாலி அடிச்சிருக்கா everything nothing lose ஆடினாங்க. உதவாகினா nobody would have said anything. வின் பண்ணா கிரேட். So they win பண்ணா கிரேட் ஆயிட்டாங்க அவங்க. வேற இப்ப பண்ணா நிறைய பேர் playing for the place and they play for the reputation. Play பண்ணி ஒரு ப்ரூவ் பண்ணனும், அடிச்சு காமிக்கணும் அந்த பிரஷர்ல இருக்காங்க. அதுல ஆடிதான் இனி பாரு ஒரு சொதப்பினாங்க மாச்சான். ஆனான்னு ஊர் பேர் கிரிக்கெட் பெரியா தெரியலாம் திட்டுறாங்கடா போட்டு. என்ன சார் இது 26 ஓவர் 30 ரன் அடிக்கிறாங்க. என்ன சார் கிரிக்கெட் ஆடுறாங்க நின்றதுக்கு கேக்குறேன். நான் என்ன சொல்ல முடியும் பதில் அதுக்கு? என்னப்பா பண்ண முடியும்? நானா போய் ஆட முடியுமா அப்படின்னு கேக்குறேன் நான். Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Actually, we all need a little Campa today. A very heated topic today. Click the link. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Happy New Year, guys. Enjoy பண்ணுங்க. Have a great time.